ஹலோ நண்பா! இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப ரீசென்ட்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன பெஸ்ட் 5 மூவிஸ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நீங்க யாராவது Netflixல மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரீசென்ட்டா தமிழ் டப்ல வந்து இந்த 5 மூவிஸ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 5 மூவிஸும் பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Netflixல அவைலபிளா இருக்கு. இந்த மாரி நெறைய மூவி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவோட வீட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு UFO லேண்ட் ஆகுது. அந்த UFOல பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அந்த ஏலியன்ஸோட அவர் இன்டராக்ட் ஆகி, ஃப்ரெண்ட் ஆகி, தென் அதர் ஏலியன்ஸ கண்டுபிடிச்சு எப்படி தன்னோட லைஃப்ப மூவ் பண்றாங்க அப்படிங்கிறது படத்தோட கான்செப்ட். இவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஏலியன்ஸ் மத்த ஏலியன்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. கவர்மெண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, தென் அவங்க என்ன பண்ணாங்க ஏலியன்ஸோட சேர்ந்து அப்படிங்கிறது படத்தோட கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபியூச்சரிஸ்டிக்கான படமெல்லாம் கிடையாது. ஆக ஓகன் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஒரு சிம்பிளான மூவி. நீங்க டெஃபினட்டா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒர்த் வாட்சிங்கா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த்தா இருக்கிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா ஜானட் பிளானட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவியோட ஒரு கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டிராமா கேட்டகரியான மூவி. இந்த கதையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கு. அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல எதுவுமே பிடிக்காது. அன்டிங் பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே லைக் பண்ணாம ஒண்ணுமே என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இருக்கிற சமயத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றாங்க. அந்த டிராவல் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்குது. சில விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது, தென் என்ன ஆச்சு அப்படி இந்த பொண்ணோட மென்டாலிட்டி சேஞ்ச் ஆச்சா, தென் அவங்க லைஃப் எப்படி லீட் பண்றாங்க அப்படிங்கிறது படத்தோட கான்செப்ட். இந்த மூவியோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீல் குட்டியான ஒரு டிஃபரெண்டான யூனிக்கான மூவி. நீங்க யாராவது உங்களுக்கு டிஃபரெண்டான மூவிஸ் பிடிக்கும், ஒரு டிஃபரெண்டான கேட்டகரியான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும், ஒரு டிஃபரெண்டான பர்சன் தன்னோட லைஃப் என்ன பண்றாங்க, எப்படி லீட் பண்றாங்க, இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பிடிக்கும், ஒரு டெய்லி ரூட்டீன் இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவி டெஃபினட்டா வாட்ச் அவுட் பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல தேட இருக்கிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா A Man Called Otto. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன மூவி. இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு தமிழ் டப்ல. இந்த மூவியோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஆளு. அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு சுத்தமா இந்த உலகத்துல எதுவுமே பிடிக்காது. லைக் சாப்பிடுறது, நடக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள் வந்து எதுவுமே அவருக்கு பிடிக்காம இருக்கும். அவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவர் இழந்திருப்பாரு ரீசெண்டா. அதனால பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே வெறுத்து அவருக்கு எதுவுமே பிடிக்காத மாதிரி ஒரு ரொம்ப டிப்ரெஸ்ட் பர்சனா இருப்பாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்து வீட்டுல ஒரு நெய்பர் வந்து தங்குறாங்க. தென் அவங்க தங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட அவர் இன்டராக்ட் ஆகி தென் அவங்களோட லைஃப் குளோல அவங்க வந்து அவங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் பண்றாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க லைஃப் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கான்செப்ட். நம்ம லிஸ்ட்ல செகண்டா இருக்கிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா பிக் ஸ்கை ரிவர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2022 வந்த மூவி. இந்த மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டெவலப்பர் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா டிவோர்ஸ் ஆயிருக்கு. இந்த டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிள் நிலைமையில இருக்காங்க. இவங்க ஒரு ரொம்ப டிப்ரெஸ்டான இருக்கிற சமயத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு நெய்பர் பர்சனை மீட் பண்றாங்க. தென் அவங்களோட பழகி தன்னோட அவங்களோட லைஃப் எப்படி கொண்டு போறாங்க, அவங்களோட இந்த நெய்பர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பழகி அவங்களோட லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது இந்த படத்தோட கான்செப்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு விதமான லவ் டிராமா தான். இந்த மூவி ஒரு ரொமான்டிக்கான மூவி. உங்களுக்கு யாருக்காவது லவ் கேட்டகரி அண்ட் டிராமா கேட்டகரி மூவிஸ் எல்லாம் பிடிக்கும் நினைச்சீங்க இந்த மூவி டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்த் வாட்சிங் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங். இந்த மூவி 2023 வந்த மூவி. இந்த மூவி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மூவியோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு தன்னோட அம்மா கொலம்பியால தொலைஞ்சு போனதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத படத்தோட கான்செப்ட். இந்த படத்தோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா தான் இருக்கும். ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறது படத்தோட கான்செப்ட். இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் விதமா நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு ஆக நிறைய மக்கள் வர மாதிரி இல்ல. இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் விசுவலைஸ் மூலமாவே கொண்டு போயிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டா இருக்கும். இந்த மூவியோட பேட்டர்ன் அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டா நியூவா ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா வாட்ச் பண்ண கண்டு தமிழ் டப்ல கூட அவைலபிளா இருக்கு. நீங்க யாராவது ஃப்ரீயா இந்த மூவி செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த 5 மூவிஸும் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க யாராவது ரீசெண்டா வந்த மூவிஸ் பார்க்கணும் தமிழ் டப்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவி டெஃபினட்டா வாட்ச் அவுட் பண்ணி பாருங்க. நான் சொன்னதை வச்சு நீங்க உங்களுக்கு எந்த மூவி வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நீங்களே டெஃபினட்டா வாட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல ஃபீல் குட்டாவும் போரிங்கா இல்லாம நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. டாடா பை பை.